ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்கு நாம் நமது அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, வேதங்களின் அதிபதியான தாங்கள் எங்களுக்கு ஆதி குருவாக இருந்து குரு தத்துவத்தை எங்களுக்குள் உணர்த்தி இருக்கிறீர்கள். எங்களுக்கு வேதங்களின் தூய்மையை விளக்கி இருக்கிறீர்கள். எங்களுக்குள் சக்கரங்களின் தூய்மையை புரிய வைத்திருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்கு நற்பண்புகளின் தூய்மையையும் யோகாவின் தூய்மையையும் தெய்வீகத்தை புகழ்ந்து பேசும் தூய்மையையும் அனைத்து சக்தியின் தூய சாரத்தையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்கான சுயம் குரு தத்துவத்தை நாங்கள் உணரும் பொழுது அதன் மூலமாக எவ்வாறு எங்களின் செயல்கள் இருக்க வேண்டும் என்பதையும் தாங்களே எங்களுக்குள்ளிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய பொற்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்திலிருந்து தியானம் செய்து அதன் மூலம் எங்களின் தூய ஆத்மாவின் நிலையை நாங்கள் உணர்வதற்கும் தியானத்தின் ஆழத்தினுள் நாங்கள் செல்வதற்கும் தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அனுமதி அளிக்க வேண்டும் அம்மா.
மெதுவாக கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். मंत्र ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான கடந்த காலத்தின் எண்ண ஓட்டங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களின் இடாநாடி முழுமைக்கும் நிரம்பியிருந்து எங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ ஹனுமனா தத்துவமும் எங்களின் பிங்களா நாடி முழுமைக்கும் நிறைந்திருந்து எங்களை தூய்மைப்படுத்தி நாங்கள் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க ஆசிர்வதியுங்கள் அம்மா. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் சமநிலையற்ற தன்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் எங்களுள் முழுமையாக நிறைந்திருந்து தங்களின் திரிகுணாத்மிகாவாக தங்களின் ஆசிர்வாதத்தை நாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியின் வாயிலாக எங்களின் சகசிராரத்தில் உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் ஸ்ரீ மகா விஷ்ணு தத்துவமானது எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளையும் மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களை தூய்மைப்படுத்தட்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் மைய நாடியில் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தூய அன்பின் மூலமாக நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்தை பெற்று ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கின்றோம். எங்களின் தூய விருப்பமானது நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற குணங்களை பெற்று சிறந்ததொரு சகஜ யோகிகளாக தூய ஆத்மாவாக இருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களின் மூலாதார சக்கரம் ஒளிரட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வ சிஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष। ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि
वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம்.
I think it was very nice that I could come to New Zealand. Uh, the, you should not feel depressed or unhappy that the program started with a big bang and then it subsided and it's coming up and all that. This is a common thing because it is a living process. In every living process, the thing starts with a very small thing and then it grows according to the weight that one can bear. You see, the little tree, or when it was just a sapling, it had to fight a lot to come up. And when it came up, then also it would not bear fruits. It would only bear 2 leaves, you see, to open out, because the stalk was not so powerful to hold the whole thing. So when your Sahajogis will be more and ready, then you will get more people and more people. But one should not expect too much of quantity. What we need is quality. If you try for quantity, then there would be a problem. Because quantity, the quality will go down. So in the beginning, when it is the foundation, it is very important to have good quality. As you see in a house, in the foundation we always put very heavy stones which can bear the whole structure. In the same way, in the beginning of Sahaja Yoga, we have to put very solid people to work it out. Unless and until they are of a very solid nature, they are thrown out. That's why Christ has said first would be the last, because so many people come for the first time and may just get lost because they are no good. They have to bear the structure. They cannot be ordinary Sahajogis. Now we have many qualities to make it really very, very strong, and also to make it bearing. First of all, a Sahajogi which is in the foundation doesn't show up. He bears, he holds. He is actually the Adhara, as they say, the support, the complete support of Sahaja Yoga in a country. So the first few you come to the Sahaja Yoga are very, very important people. And intensive work has to be done on them, and they have to work out also intensively. Because the first ones, if they are weak, the whole thing topples down. So by some mistake, you see, some weak persons may join you, then the whole thing will topple down. Again you will have to raise it. It's like another resurrection. Then again you have to see that you don't have weak people there. Then you have to build them up in such a manner that they grow properly to the size that can bear the whole structure. Later on, of course, you will be surprised, the structure grows very fast. Like in Australia, we started in a very, very poor way to begin with. And the people who really started are out of Sahaja Yoga, absolutely out. And the rest of them, out of them also, those who were really solid people could form the foundation of Sahaja Yoga. So one has to be careful as to understand that what we need now is quality, not the quantity. If you have too many people around your heads, you won't be able to manage them at all. But if you have few good people, you should be thankful. That's why if there is no publicity that has come, or there are small number of people, you should be very satisfied. Not to feel sad about it. Let's see, now Sahaja Yoga is not spreading. It's not the spreading that is important now. It's the deeper embodiment that is important. And for that we need really solid people for Sahaja Yoga. So you are the first few people here who are going to form the foundation of New Zealand's Sahaja Yoga. Maybe one day it might be a very, very big structure, doesn't matter. Maybe you might be taking a role of a foundation which doesn't show off, but your names will be written in golden letters.
that such people started Sahaja Yoga. Because it's a big struggle in the beginning to implement Sahaja Yoga. Now I've seen that people who are false spread very fast, very fast. You will hear their names everywhere, suddenly you see it's all going everywhere, and you will be surprised that they are in the market already. The reason is that it's not a living process. It's just plastics. Plastic flower you can produce in one day, thousands. But to produce one flower on a tree, first flower is so difficult. Then few flowers, then the blossom time comes. It's not that suddenly you get many flowers. So one has to understand that in the beginning of anything, there are difficulties and there are problems. Funny people will come in, they'll start doubting, they'll go out, then some more will come, they will get into it, they will do this and they'll get out. So there are two forces always working in Sahaja Yoga. One is the centripetal, another is the centrifugal. By one force, people are attracted towards Sahaja Yoga because they know it's the truth and this is the end of their seeking, and this they have to have because they find out through their pure intelligence that this is the way. Now there are people who just try to test, like guru shopping, you see. So they think, let us go, this shop is there, don't charge you anything, let's get in here. But they are the people who just do not stick on sometimes. Or they have too many problems from other gurus maybe. Or maybe they may stick on. And some of them who stick on very well. So we cannot say what immediately will happen. In a living process, you can't say this tree, which side it will take, whether it will go straight or on the sides or it will move the other way. So we cannot say that way. But we can say one thing, that at least from my experience, I feel that in the beginning, whatever starts in a small way, in a struggling way, really is embedding itself nicely into the Mother Earth. And it's a very good sign, because that's the way it always works out better. Whatever is frivolous or whatever is cheapish or which spreads out without much difficulties is of no use. It's like grass, anybody can take it away. So the embediment and all that has to go inside, as you are shaking it nicely to go inside. And that's what it is, where you should be very happy that it is working out that way. Somebody has come? Let him come. Come along. Yeah. So the beginning of Sahaja Yoga may look to be little shaky, may look to be little feeble, but it is not. It is getting stronger and stronger. And it is getting embedded into the Mother Earth. And that is what is the test of you being the real seekers. You being the people who want truth, who do not want a big show, big sort of a community sitting there all going mad with some sort of a shouting, screaming and nonsense. As it is, you know, Sahaja Yoga is a living process, and it grows both ways, upwards and downwards. In the beginning it grows more downwards, and in the downward process we have to depend on our vibrations very much. We must all the time remember that we are realized souls, that we have got vibrations. This is the way we have to judge. This is the way we have to understand. The vibration is the only way that we know others, not by something you will feel that a person looks very sweet and nice and may a snake come out of that person. So best is to judge a person through vibration. Judge everything through vibrations, not through your own understanding or superficial methods of judging others. Now, there are also so many conditionings we have got by which we judge others. And these conditionings can also bias our judgment. So, best way is to see the vibrations. Through vibrations, you will have the real knowledge about what is happening. Now, many people in the beginning also start misguiding.
So best is to develop your vibrations. For that you have to grow inward first of all. If you grow inward deeply, then what will happen? That outward growth will be very solid and would be exact. You won't have any problems with that. But if you do not grow inward, if you do not meditate and pay attention to it, and I would say it is more the dedication that you have that works out so well that you grow upward so well. I mean, you can give a speech whenever you want about Sahaja Yoga, you can give realization to people whenever you want, you can cure people whenever you want. But first, there should be a depth in you. If that you have not achieved, you just start superficially doing something, then maybe you are hit, or maybe you are in trouble, or maybe you may start doubting yourself, maybe Sahaja Yoga too. So the first thing is for us to grow deeply. And while we are growing deeply, we have to also grow in such a manner that we understand our vibrations clearly. Now see, a root of a little plant has got a very small little cell at the base of it. And the plant doesn't know anything as much as that little cell knows, because it is going inside by its own intelligence, its own vibrations. Now, if it finds a stone, it doesn't go and quarrel. So don't fight with the people who are stonies. Just don't argue with them. You cannot make them understand. It's not possible. They have to be seekers and soft, like the soft clay, you can say, through which this little cell goes, penetrates. Then it finds, supposing it finds a big stone. Then what? It goes round and round and round. So gives it a bandhan nicely and goes down. Later on, when it becomes a tree, he uses this stone for its, for its support. So in the same way, you can go round and round and round somebody like that, but giving just bandhan without saying anything in your heart, not saying, arguing with him anything, because you will break your head, but he will never be all right. So best is not to argue with him, but just give him bandhan in your heart and somehow bind it, so that later on, you see, he will become Sahaja Yogi, but will be a big support to us, because it's such a stone. See, just now you soft people, people who are easy people, people who are seekers, who are not so complicated. And you cannot argue it out. Sahaja Yoga cannot be argued out, cannot be explained to. Only thing you have to get it. And if they don't get it, you cannot argue it out. Oh, this is this, this is this. Like one reporter was asking me, why is it I am not getting realization? I couldn't tell him that he was such an egoist. I couldn't tell him that. So I said, maybe this, maybe that. Which I was avoiding the topic. There's no use telling him you are a big egoist. How can you get your realization? Because if I tell him like that, then he would be just off absolutely, and he would be against Sahaja Yoga completely. So we have to use also tactfully a method by which we do not hurt others, but try to be nice and gentle, so they like at least your outer appearance that they are very gentle people, they are very good people and all that. Now, in Sahaja Yoga also there's a temptation you might have, because you suddenly get a lot of money sometimes, suddenly get a big position, suddenly also you might get a very rare, dynamic gifts, like you can become a great artist, you can become a great poet, you might, something might happen to you suddenly. You get a public speaking gifts or anything like that. But these are all temptations, and one should not fall into it. Of course, you must use them for Sahaja Yoga, is all right, but you should not fall into it and start thinking I am something great. You see. If that is done, then there's a big problem, because such a thing gets a person completely out of Sahaja Yoga, and he gets also punished in a way. Maybe he loses his powers. So it's best is to keep to your Sahaja Yoga meditation, keep to your own understanding, know yourself, that is the best way, and not to be diverted by all these temptations. But the same can be used for Sahaja Yoga. If that is used for Sahaja Yoga,
there is nothing wrong, because these gifts are given to you not to tempt you, but for using for surgery. For example, she got my photograph with the light on my head. That means there's something happened between her and the light. Because how did I get that light upon my head is a problem. To be understood very simply, that the Vishnu Maya is the goddess for light, for electricity. And if she wants, she can turn it into any angle and can put a subtle meaning to her photograph. Now, people have taken photographs of the clouds and they found me there, absolutely there. People believe it or not, but it is so. 2 photographs they saw like that. And normally we don't take photographs of the clouds, but it showed in such a way that they first saw a very luminous cluster of a cloud, and then it expanded and started looking like a Ganesha. So their attention was attracted. Then strings of lights started flowing on both the sides, and they formed 2 clusters. So they took photos of these 2 clusters, and when they developed it, they found my photographs. 2 photographs of mine were there. One was even with the nose thing when I was wearing it. It's very latest ones. And another one where I look more like a red Indian face. You see, that kind, coming out of the thing. It's clearly, very clearly you can see it. So that's how they have taken it. It's in the Bible that you will know the Holy Ghost with the forms of the clouds. It's written down. So this is how it is verified. But how many people are going to believe it? Very few. Very few people are going to believe that this is natural. They'll think, oh, it's all made up and done up and all that. Because even if the nose ring is showing, it's too much. Now this Vishnu Maya works that way. There are so many other deities who work out something in a different way. But whatever it is, they are all for your construction, for your building up as a good Sahaja. So the inner movement is very important in Sahaja Yoga. I am very happy to know that you people are gathering here for meditation and you are listening to my tapes and are growing up well, and I was very happy to see the way you are growing. And keep your steady growth. Then you will become great Sahajogis. I am sure one day New Zealand or Australia may become the leader of all the world to follow spirituality. Because India is, of course, I must say, India is spiritually very developed, but they are not leaders, I think. So far I have not seen much leaders coming out of India. But once the leaders start coming out of India, we can say that then the second position should be given to Australia and New Zealand. There will be great people coming out of Australia and New Zealand, no doubt about it. Because the root part may be in India, the foundation part may be from India, but the tree part will be from the West, and that is how the East and West is going to complete the tree of Sahaja Yoga, blossoming and giving fruits. May God bless you all. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, யோகாவிற்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றுகிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற நிலையற்ற தன்மைகளையும் மாயைகளையும் அகற்றுகிறீர்கள். தாயே, ஆழம் காண இயலாத
எங்களின் ஆதி குருவாக இருக்கும் தாங்கள் விவேகத்தின் ஒளியாவீர். எங்களுக்குள் நிறைவை தந்து தூய்மையான அறிவை உணர்த்தி எங்களின் குணங்களுக்குள் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எங்களை நிலைத்தன்மையுடன் நிலைநிறுத்துபவரான தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்குள் தெய்வீக ஞானத்தை உணர்த்தி எங்களுக்குள் இருக்கின்ற பொய்யான பெருமைகளை அகற்றி சுயம் குருவின் தூய்மையை உணர்த்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் பவசாகர சக்கரம் தங்கள் அருளால் எப்பொழுதும் ஆசிர்வதிக்கப்படட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது பவசாகரத்திலேயே வைத்து குரு அஷ்டகம் கூறி தியானத்தில் இருப்போம். शरीरं स्वरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवाः सर्वमेतद्धिजातं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. विदेशेषु मान्यस्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. क्षमामण्डले भूपभूपालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः
किं ततः किं ततः किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी यशो मे गतं दिक्षु दान प्रतापात् जगद्वस्तु सर्वं करे सत्प्रसादात् मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी न भोगे न योगे न वाजिराजौ न कान्ता सुखे नैव वित्तेषु चित्तं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनोवर्तते मे त्वनर्घ्ये मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेत्वाञ्छितार्थं पदं ब्रह्म संज्ञं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்மதாயினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விஸ்வ நிர்மல தர்மதாயினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, எங்களுக்குள் ஆழ்ந்த அமைதியான தியான நிலையை எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களை தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் அருள் புரிந்து வழிநடத்துங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் எங்களுக்குள் சுயம் குருவாக இருந்து எங்களின் செயல்களை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுள் குணத்தினுள் கண்ணியம் இருக்க வேண்டும். எங்களது நடத்தையில் தாராள மனப்பான்மை இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் இல்லாத நிலையில் நாங்கள் மற்றவர்களிடம் அன்புடன் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.